லாக்டவுன் டைமில் கோவிடெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? கோவிட்லேருந்து ரிகவரி ஆன பிறகு எப்பயாவது ஹிப் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. போஸ்ட் கோவிட் சீக்கிரத்தில் நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டுடைய ரத்த ஓட்டம் பாதிப்படைஞ்சு மூட்டு தேய்மானம், ஹிப் ஜாயிண்ட் ஆர்த்தைடிஸ் ரொம்ப விரைவாக ஏற்படுது. இதை ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனால் வருது. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? முக்கியமான 4 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கோவிட் ரிகவரி ஆன பிறகு எப்பயாவது ஹிப் பெயின், செகண்ட் தை பெயின், தேர்டு ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கக்கூடிய கம்பனம் போட்டு உட்கார்றதோ கால் மேலே கால் போடுறதோ கஷ்டம் இருந்தால், நான்காவது நம்மளுடைய கெயிட் அதாவது நடை ஏதாவது மாறுதலோ வலியோ இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு விரைவாகவே ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டரை பார்க்கணும். ஸ்கேன் யுவர் ஜாயிண்ட், சேவ் யுவர் ஜாயிண்ட். ஸோ இதான் என்னுடைய ஸ்லோகன். ஏவேன்னா என்ன கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.